எல்லாருக்கும் வணக்கங்க. இது பாருங்க, எங்க மாடியிலேருந்து நாங்கள் பறிச்சுட்டு வந்த காயை வச்சு இன்றைக்கி நாங்கள் சமையல் பண்ணியிருக்கோங்க. இது வந்து ருசியான ஒரு சாம்பாருங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், தக்காளி வீட்டில் காய்ச்சது, கருவேப்பிலையிலேருந்து எல்லாமே நம்ம வீட்டில் இருந்ததை வச்சு ஒரு ருசியான சாம்பார் வந்து இன்றைக்கி பண்ணியிருக்கோங்க. அடுத்தது வந்து இது மூக்குத்தி அவரைங்க. இது நல்ல சீசனுங்க இப்போது. அதை வச்சு நான் பொரியல் பண்ணியிருக்கேங்க. கூட வந்து தேங்காய் வீட்டிலே விளையுதுங்க. அதை வச்சு நான் ஒரு பொரியல் பண்ணியிருக்கேன். அடுத்தது சிப்ஸுங்க. அதாவது பாகற்காய் சிப்ஸுங்க. குழந்தைங்களுக்கு வந்து இப்படி செஞ்சு கொடுத்தா பிடிக்குங்க. அதனால் பாகற்காயும் நல்லா விளையுதுங்க. நீட்ட பாகற்காய், குட்டை பாகற்காய் எல்லாமே இருக்குங்க. அதுக்கு வந்து நான் சிப்ஸ் பண்ணியிருக்கேங்க. அதுவும் ருசியாக இருக்குங்க. இது தினசரி சமையலுங்க. நம்ம அன்னன்னைக்கு பறித்து அன்னன்னைக்கு சமைக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு தேவையான சத்துக்கள்லாம் கிடைக்குங்க. நிறைய அறுவடை காட்டணும்னு இல்லைங்க. நம்ம வந்து பறிக்கிறத வந்து அன்றைக்கே ஸ்டோர் பண்ணி வைக்காமல் சமைச்சிடணுங்க. அதுதாங்க நல்லது. தேங்க்ஸுங்க.